அரை கிலோ பானை 500 ரூபா. 8ஆம் நம்பர் 440 ரூபா. இன்னைக்கு பொங்கல் வியாபாரம் தான் இன்னைக்கு. இது மண்ணோ இது எல்லாம் களிமண் கனடால இருக்கு. கனடால இருந்தீங்க. ரைட் ரைட். எப்படி இருக்கீங்க பொங்கல் இது? எல்லாம் மலிவா தான் போகுதுன்னு எல்லாம் ஹோல்சேல் ஆகாம எடுக்கலாம், ரீட்டைல் ஆகாம எடுக்கலாம். இப்போ எல்லாம் இதெல்லாம் ஒன்று 65 ரூபா தான். கிலோ வந்து 250 ரூபாய். ஒரு கிலோ வந்து 750 ரூபா 700 ரூபாய் கொடுக்குறோம். என்ன இஞ்சி மஞ்சளியோ? வாலியும் ஃப்ரீயா வரும் உங்களுக்கு. இது 2 கிலோ பொங்கல் வாலி. இஞ்சி மஞ்சள், வாழைப்புலைகள், தோரணங்கள், பட்டாசுகள் அப்படி எல்லாமே வந்து சரி சரி வந்து திண்ணவெளி தேங்காய் மண்டி 350 ரூபா. இது பார்த்தீங்கன்னா 350 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா களிமண்ணால செய்ததுன்னா இது வடமாகாணத்தில் நான் மட்டும்தான் இந்த உற்பத்தி செய்து கண்டுபிடிச்சது. ஒரு சோடி 1000. அப்படி கட்டாவே 1000 ரூபா. வணக்கம். மாம்பழம் கிலோ 300 ரூபா. அடுக்கு விளக்கு மாதிரி இது பார்த்தீங்கன்னா மண்ணெலாம் செஞ்சுக்கலாம். குட்டி பானை பாருங்க. இப்படி ஒவ்வொரு சைஸ்லயுமே அழகான பொங்கல் பானைகள் இருக்கு. என்ன விலை? பென்ஷர்ட் வந்து 1600 ரூபா. தோரணம்னா 15 ரூபா. ஒரு காட்டுக்குள்ள வந்து 10 பேருமண்ணா. வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாளை தினம் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல். இங்கே பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பின்னவில் சந்தி, அதாவது சிக்னல் சந்தி. இது அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொங்கல் விசேட வியாபாரம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சந்திலேயே முதலாவதா என்எஸ்கே மினிமார்ட் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வளமையாகவே பழசலுக்கு ஜாமான் எல்லாமே நல்ல மலிவு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பொங்கல் விசேட வியாபாரம் போய் கொண்டிருக்கு. என்ன என்ன காய்ச்சி பார்ப்போம். பட்டாசு வந்து மொத்த விலையில பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, என்எஸ்கே வந்து எல்லாம் கரும்பு எல்லாமே நட்டு தோரணம், அது அந்த இஞ்சி மஞ்சியிலே எல்லாமே செஞ்சு நல்ல களை கட்டி இருக்கு என்எஸ்கே மினிமார்ட்ல பொங்கல் வியாபாரம். பாருங்க, பட்டாசுல வந்து மொத்த விலையில வச்சிருக்காங்க. அதாவது மொத்த வியாபாரமாக பட்டாசு. என்ன மாதிரி பட்டாசு என்ன விலை போகுது? எல்லாம் மலிவா தான் போகுதுன்னு எல்லாம் ஹோல்சேல் ஆகாம எடுக்கலாம், ரீட்டைல் ஆகாம எடுக்கலாம். இப்போ எல்லாம் இதெல்லாம் ஒன்று 65 ரூபா தான். இப்போ இதெல்லாம் ஒன்று 65 ரூபா. 100 ரூபாய் ஒரே எங்கேயும் எடுக்க மாட்டீங்க. இது ஒன்று 65 ரூபா. இது என்ன 110 ரூபா. 110 ரூபா. மற்ற ஈக்குவானம் பார்த்தீங்கன்னா என்னன்னா 1100 ரூபா. நம்போம் இதில் ஏ குவாலிட்டி என்ன இல்லை 1100 ரூபா. மற்றது என்ன இதெல்லாம் 200 ரூபா. 200 ரூபா. இது 200. இது 350 ரூபா படவடி. வேறு என்ன அந்த பெரிய பெரிய சைஸ் வடி இருக்கு. அதெல்லாம் என்ன 550 ரூபா. இது 550. இல்லை இது 550. 550. இது 400 ரூபா. இது மீடியம் சைஸ், இது லார்ஜ் சைஸ். மற்றது இது 200 ரூபா. இதில் பம்பரான இது இருக்கு 150 ரூபா. இதெல்லாம் மற்றது இது இதில் சைஸ் இருக்கு 150 ரூபாயில இருந்து. எல்லாருமே ஒரே ப்ரைஸில் எடுக்க மாட்டேன். இது 150 ரூபா. இது என்ன இது 200 ரூபா. இது வந்து என்ன 300 ரூபா. இது 350. இது 350. ஹோல்சேல் கூட நீங்க கொடுக்குற மாதிரி ஆக்கள் கொடுக்குறீங்க. அந்த மூலவடியில் வேணும் மாதிரி மூலவடி எல்லாமே 250 ரூபா. ரைட். எங்கேயுமே இப்போ எல்லாமே பெருசாக இருக்கல, தட்டுப்பாடாக கிடக்கு. எங்கேயும் இல்லாமல் இருக்கு. சரி, சக்கரம் எல்லாமே டபுள் ஷாட். இது இப்படி இன்னொரு காசு இன்னொரு காசு. இது டபுள் ஷாட். இது எல்லாமே என்ன 300 ரூபா. எல்லாமே மளிகையில எல்லாம் விற்கிறீங்க. என்ன எல்லாரும் பொங்கலுக்கு பொதி குடிக்கணும். நீங்க பொங்கல் வாலியோ? நாங்க பொங்கல் வாலிவா. இது வாலியும் ஃப்ரீயா வரும் உங்களுக்கு. இது 2 கிலோ பொங்கல் வாலி 3500 ரூபா மட்டும். இதுக்கு மொத்தம் 18 சாமான் இருக்கு. அதுல முக்கியமா 2 கிலோ தீட்டல் அரிசி இருக்கு. மற்ற 1.5 கிலோ சர்க்கரை இருக்கு. நெய் போத்தல், தேன், கஜு, சூடம், விபூதி, சந்தனம், அப்படி என்னென்ன தேவையோ அது எல்லாமே இதுல எல்லாமே இருக்கு. தனித்தனியா வேண்டி மறக்காம வாலியா வேண்டிட்டு போனா எல்லாமே எடுக்கலாம். ரைட். இது இப்போ 2 கிலோ மட்டும் இல்லை, 1 கிலோ வாலியும் இருக்கு. சரி சரி. ரைட். தோரணம் என்ன விலை? தோரணம்னா 15 ரூபா. ஒரு காட்டுக்குள்ள வந்து 10 பேருமண்ணா. சரி. இஞ்சி மஞ்சியில இஞ்சியில வந்து 50 ரூபா. மஞ்சள் இலையும் வந்து 50 ரூபா. சோடி ரெண்டையும் கொடுக்குற பொங்கல் பானையில காட்டுற இஞ்சி மஞ்சியில இந்த பானையில காட்டுறது அது வந்து இங்கே வித்து கொண்டிருக்கேன். சரி. கல்லுகள் என்ன விலை? கல்லுகள் 3 கல்
மூண்டுகள் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. இதில் வந்து அலுமினியம் பானையும் இருக்குது, அது மாதிரி மண் பானையும் இருக்குது. எல்லாமே எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த என்எஸ்கே மினிமாவில் பார்த்தீங்கன்னா வளமையாக பழசலக்கு ஜாமான் வந்து விலை குறைவு. நான் இதை பற்றி வளமையாக வீடியோ போடுறேன், அதாவது 1 நிமிஷம் வீடியோ தான் போடுறேன். அதாவது ஃபேஸ்புக் டிக்டாக்ல ப்ரமோஷன் வீடியோ போடுறேன். நான் ஜஃப்னாபாதான்னு சொல்லி டிக்டாக் மற்ற ஃபேஸ்புக் இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ப்ரமோஷன் வீடியோ கூட வந்து பார்க்கலாம். ராவணா பட்டாசு முத்தையா என்ன மாதிரி பட்டாசு இது வந்து 1200. இந்த இது இது வந்து 500. இது வந்து 600 ரூபாயா. அது வந்து 230. அது 1000 வர்றது வந்து 8000 ரூபா. அது இது 4000. இது 500 வருது. அது வந்து 4000 ரூபா. வேற இந்த மேல வெடிக்கும் பானோடி காட்டுவாங்க, அதெல்லாம் இருக்கும். 10 ஷாட் அங்க இருக்கு. இது வேணும். இந்த இதுதான்ண்ணா. என்ன இது? இது வந்து 1700 ரூபாண்ணா. இதுலயே 10 ஷாட் இருக்கு. 10 ஷாட் இருக்கு. எடுத்துக்காட்டு 10 ஷாட். இது என்ன விலை? 10 ஷாட் வந்து 1600 ரூபா. ரைட். இதெல்லாம் என்ன மாதிரிண்ணா? இது 1700. சரி சரி. உங்களுக்கு எல்லா பழமும் இருக்கு, மாம்பழம் விளாம்பழம் எல்லாம் வைக்கும். ஆனால் என்ன மாதிரி விளாம்பழம் 50 ரூபா. விளாம்பழம் 50 ரூபா. ஆரஞ்சு 100 ரூபா. மாம்பழம் கிலோ 300 ரூபா. அதில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பானை கட்டுற இஞ்சி மஞ்சி ஜோடி 100 ரூபா. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கரம் மாதிரி குண்டா கொடுப்பீங்க. 100 ரூபா. ஒரு 100 ரூபா. முடிஞ்சோன்னா 300 ரூபா. ரைட்டு. இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா பொங்கலுக்குரிய விஷயோட வியாபாரம் நான் ஒன்று தொடர்ந்து தரக்கூடிய எல்லா பொங்கல் இளநீ விளாம்பழம் ஒரேஞ்ச் மாம்பழம் நாள் தொடர்ந்து எல்லாமே பார்த்தா வச்சுக்கணும். கரும்பு தடி ஒன்று பேச 300 ரூபா. அப்படி வச்சு கொண்டிருக்கேன் பாருங்க. மாதுளம்பழம் 450. மாதுளம்பழம் பார்த்தீங்கன்னா 450 ரூபா. அது மாதிரி மாம்பழம் ஒரேஞ்ச் எல்லாமே இருக்கு. மேலே கரும்பு வர அப்படியே துண்டு வெட்டி குடிக்கலாம். என்ன துண்டு கரும்பு துண்டு வந்து 100 ரூபா. ஆப்பிள் எல்லாமே சும்மா அந்த திருநெல்வேலி சந்தை ரோட் ஃபுல்லாகவே ஃபுல் போட்டாது. அது வந்து அழகாக வந்து கல்லுகள் பொங்கலுக்குரிய 3 கல்லை தான் வச்சு பொங்கல் எல்லாருக்கும் தெரியும். அது அழகிய வர்ணங்கள்லாம் பூசி திருநெல்வேலிலாம் போட்டு அழகான பொங்கல் கல்லுகள் இருக்கு. என்ன விலை பொங்கல் கல் செட்டு? பொங்கல் கல் செட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயா. பாருங்க இப்படி எவ்வளோ ஆக்கலன்னு சொல்லி இப்படி பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தை பகுதியில் விசேட பொங்கல் வியாபாரம், அதாவது நடைபாதை வியாபாரம் களை கட்டி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஃபுல்லாகவே பொங்கல் விசேட வியாபாரம். பட்டாசு மற்ற பொங்கல் எல்லா மற்றது பழங்கள் எல்லாமே வந்து இப்படியே விற்று கொண்டிருக்காங்க. என்னண்ணா இது? 500 ரூபா. 500 ரூபா. 2 சுண்டு 2 சுண்டு 400 ரூபாயும் கொடுப்போம். இது 1 கிலோ. 1 கிலோ வந்து 750 ரூபா 700 ரூபாய் கொடுக்குறோம். மற்ற 1.5 கிலோ இந்த இருக்கு 1.5 கிலோ. அது வந்து 850 ரூபா 800 ரூபாய் நான் கொடுப்போம். மற்ற 3 கிலோ இருக்கு, அது 1500 ரூபா. மற்ற விளக்கு ஐட்டம் இருக்கு, எல்லாம் மண்ணில் செய்ததான். இது மண்ணோ? இதெல்லாம் களிமண்ணா. மண்ணில் செய்து அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி போடுறது. என்ன இது? 300 ரூபா. இது வந்து சாம்பிராணி குச்சி கொடுத்துறது. இது 200 ரூபா. இது சாம்பிராணி தூவம் போடுறது 350 ரூபா. ஒற்றை விளக்கு மற்ற கற்பூரம் காட்டுறது மண்ணில் செய்து எல்லாமே பித்தளை மாதிரி இருக்கு. மண்ணில் செய்து கோட் பெயிண்ட் அடிக்கும். இது வந்து போத்தில் தண்ணி விட்டு குடிக்கலாம். கூலா இருக்கு. கூலா இருக்குமோ 800 ரூபா அது போத்தில். இதெல்லாம் பார்த்தோம்னா பித்தளை மண், ஆனா மண்ணில் பெயிண்ட் பண்ணி வச்சுக்க நல்லா இருக்கு. எல்லாமே மண். அடுப்பு என்ன இல்லை? அடுப்பு 1500 ரூபா. அடுப்பு பார்த்தீங்கன்னா 3 கல் 1500. இது பார்த்தீங்கன்னா இதில் மாதிரி அகப்பேல் இருக்கு. அகப்பே 150 200 250 400. இது பார்த்தீங்கன்னா அகப்பை வந்து ஒரு சைஸ்ல இருக்கு. நம்பர் 1 ரைட். ஆளு நம்பர் 1 மக்கள் நிற்கிறாரு அவரே வந்து. அப்போ இன்றைக்கு பின்னாடி மேலேயுமே இந்த பொங்கல் யார் நடக்குது? 10 மணி தான் நிற்போம். இதே பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல இந்த பக்கத்தை பார்த்துட்டு போவோம். பார்த்துட்டு போயிட்டு இதில் என் பேரையும் பார்த்துட்டு போயிட்டு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்காலையும் ஃபுல்லாகவே கடையில் இருக்கு. எல்லாத்தையும் பார்ப்போம். ஐயா கரம் என்ன
சாமி என்ன மாதிரி இளநீ என்ன செவ்வளோ பார்த்தீங்கன்னா செவ்வளோ 150 ரூபா. கரும்பு தடி 300 ரூபா. கரும்பு தடி வந்து 300 ரூபா. அது மாதிரி கரும்பு பார்த்தீங்கன்னா துண்டாம்படி 100 ரூபா. இது 50 ரூபா. பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு வந்து கரும்பு துண்டு கிடைக்குது. அது மாதிரி விளாம்பழம் மாம்பழம் எல்லாமே வந்து இதில் அப்படியே நல்ல மலிவாக வச்சுக்கணும். இங்கே அழகான பொங்கல் பானைகள் பாருங்க எப்படி எவ்வளோ அழகாக வந்து ஒவ்வொரு சைஸ்லையுமே இருக்கீங்க. இங்கே குட்டி பானை பாருங்க இப்படி ஒவ்வொரு சைஸ்லையுமே அழகான பொங்கல் பானைகள் இருக்கு. ஒவ்வொரு சைஸ்லையுமே அழகான குட்டி பானை. என்ன இல்லைண்ணா இது எவ்வளோ சொல்லிட்டு போடலாம் இருக்கா? அரை போடலாம். அதனால பார்க்கலாம் வடிவாக குட்டி பானை. இதை வந்து அரை சொண்டு தான் போடலாமா? இது இந்த விலை 500 ரூபா. இது எவ்வளோ போடலாம்? 1 கிலோ போடலாம் 800 ரூபா. இது வந்து 1.5 கிலோ போடும். ரைட். இது என்ன விலை? இது வந்து 1200. இது கணக்கா இருக்கு ஒரு விலையில இருக்கு. ரைட். அண்ணா மேடம் ரைட். இதில் பாருங்க பின்னபடியே தோரணம் இருக்குது. இஞ்சி மஞ்சியில் அப்படி எல்லா இடமுமே பொங்கலுக்கு எல்லாமே வந்து சிறப்பு வியாபாரமாக போய் கொண்டிருக்கு. வணக்கம். பாருங்க இதுல பார்த்தீங்கன்னா அழகான பொங்கல் பானை எல்லாமே வச்சு கொண்டு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த இஞ்சி மஞ்சில எல்லாம் தெரியும். நம்ம என்ன விலை இஞ்சி மஞ்சில விற்கிறீங்க? இது ஒரு சோடி 1000. அப்படி கட்டாவே 1000 ரூபா. ரைட் ரைட் ரைட். இது எத்தனை இருக்குதுங்க? இதுக்கு 1க்கு 50 வருது. சரி சரி. இப்போ நீங்கள் மொத்த வியாபாரம் செய்கிறீங்க? மொத்த வியாபாரம் கடை தான் விற்கிறீங்க. இப்போ சும்மா மற்ற சிங்கிளா விற்கலையோ? அதுலேயும் மங்கட கடை தான் இருக்கு. அதில் வந்து சிங்கிளா விற்கிறீங்க. சரி சரி ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தம்பி வந்து மொத்த வியாபாரமாக இஞ்சி மஞ்சிகள் விற்று கொண்டிருக்கார். அது மாதிரி ஆக பானை இல்லாமல் ஒரு விதமான வர்ணங்களில் பின்னிக்கணும். இது வந்து மண்லாம். ஆனால் இது மண்ணோண்ணா. ஓ இது பார்த்தீங்கன்னா மண்லாம் செஞ்சுக்கணும். இல்லை வடி வடி அடிப்பாங்க அடுக்கு விளக்கு மாதிரி. இது பார்த்தீங்கன்னா மண்ணெலாம் செஞ்சுக்கணும். பார்க்க பித்தளை மாதிரி நல்லா அழகாக இருக்குது. கதைங்க கொண்டுக்கா கதைங்க. ஆனால் என்ன இல்லைண்ணா இது பார்க்க நல்லா பித்தளை மாதிரி நல்ல வடிவாக என்ன விலை? களிமண்ணால் செய்ததுன்னா இது வடமாகாணத்தில் நான் மட்டும்தான் இந்த உற்பத்தி செய்து கண்டுபிடிச்சது. களிமண்ணால் மினக்கட்ட வேலை பார்த்தீங்களானே ஆனால் பித்தளை விளக்கணா வைப்பாங்க எல்லாம். ஓ நான் பார்த்தா கூட நினைச்சேன் பார்க்க நல்லா இருக்கு வடிவாக. ஆனால் களிமண்ணில் செய்தது. என்ன விலை சொல்லுங்க இது? இது 4000 ரூபா விற்கிறோம். ரைட் ரைட் ரைட். பட் இதுகள் வந்து சோடி 6 விளக்கு போட்டது வந்து உங்களுக்கு 1500 ரூபா சோடி. இது 1200 ரூபா சோடி. ஆனால் இதெல்லாம் நீங்கள் இந்த விளக்கட்டு முடிஞ்சா போய் வியாபாரம் செய்வீங்களா? நான் கேப்பில் மட்டும் செய்து கொள்வோம். ரைட் ரைட் ரைட். அந்த பானையில் மேலே வைக்கிறீங்க? ஆனால் 1/2 கிலோ பானை 500 ரூபா. 1 கிலோ பானை இங்கே இருக்குது 800 ரூபா. அங்கே 1.5 கிலோ கூட 1000 ரூபா. சரி சரி. அந்த பானை தான் 2 கிலோ கொஞ்சம் மலிவு பானை செய்கிறாள். கொஞ்சம் மலிவு. சரி சரி. உங்களுக்கு கொஞ்சம் மலிவு அவிக்கிறார். ரைட் ரைட் ரைட். 3 கிலோ பானை 1500 ரூபா விற்கிறோம். சரி சரி. 2000 ரூபா கடையில். ஓ பள்ளிதாங்கல்ல. கிலோ 1500 ரூபா. ஆனால் இப்படி பார்த்தீங்கன்னா அழகான பொங்கல் பானைகள் இதை பார்த்தி அடி எப்படி கண்டு என்ன என்ன இல்லாம் என்ன நினைக்கிறேன்? என்னத்துல செஞ்சு நினைக்கிறேன்? என்னத்தை செய்யுது? இது மண்ணில் செஞ்சது. என்ன சொல்றீங்க? ஓமடா அதான் கண்ணு. இப்போ நானும் பார்த்தோன்னா பித்தளை ஆகுண்டு இப்பெல்லாம் மண்ணில் செஞ்சது. மணியா இருக்குண்ணே? இதுக்கு தனித்திரமா வேணும். மணியா இருக்கு. வெங்கடாயில் தான் அது இன்னும் வேறு எங்களுக்கே தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி மஞ்சி இலைகள் விளாம்பழங்கள் அப்படி எல்லாமே வச்சு கொண்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தம்பியால் வந்து பட்டாசு எடுத்து கொண்டது. இது பலமே உங்களோட பழக்கடையோ? இது இந்த 2 பங்கடா. இது 2 உங்களோட பழக்கடை. இதில் இப்போ வந்து பொங்கலுக்காண்டி விஷாடி வியாபாரம் போட்டிங்க. இந்த ஈக்கில் வேணும் இல்லை 1200 ரூபா. 1200 ரூபா ஈக்கில் வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன பட்டாசு இருக்குது. பார்த்தீங்கன்னா மகாநாத இது என்ன விலை? 350 ரூபா. இது பார்த்தீங்கன்னா 350 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருசு இருக்குது. இது என்ன விலை? 750 ரூபா. 750 ரூபா. இது என்ன விலை? இது 1200. ரைட். அது மாதிரி இங்கே நிறைய. இது என்ன மாதிரி? இது 3500. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விலையிலையுமே பட்டாசு விற்று கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் விசேட வியாபாரம் வந்து திருநெல்வேலியில் வந்து செம்மையாக களை கட்டி இருக்குது. தம்பி வந்து ஒரு விற்று கொண்டிருக்கேன். சரி தம்பி ஓகே ஓகே சார். பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூடுதலாக மண் பானையில் பொங்கல் அது மாதிரி இங்கே அலுமினியம் பானையிலும் பொங்கல். அலுமினியம் பானையிலும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அலையா விற்று கொண்டிருக்கேன் பாருங்கள். இதில் உள்ள வளமையான கடைகளும் வந்து இப்படி விசேடமான கடை தேர்தல் அமைச்சு வச்சு கொண்டிருக்கோம். அவ்வளோ இடங்களும் வந்து இந்த நடவத வியாபாரம் பொங்கல் விசேட நடவத வியாபாரம் வந்தது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து திருநெல்வேலி தேங்காய் மண்டி எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்து தேங்காய் வந்து நல்ல மாதிரியாக வச்சு கொண்டிருக்கணும்.
பார்த்தீங்கன்னா திண்ணவெளி சந்திலேருந்து இந்த என்எஸ்சி பேங்க் வரையுமே ஃபுல்லாக ஃபுல்லாகவே இப்படியே பொங்கல் விசேட வியாபாரம் நடந்துருக்கு. இது வந்து வளமையாகவே இதில் எம்பிசிஎஸ் கடை இருக்குது பாருங்க. இங்கேயும் வந்து நல்ல மலிவாக விற்கிறவேல். இது வந்து எம்பிசிஎஸ் கடை தொகுதி வந்து வளமையாக போடுறவேல். இப்போ அவைகள்கிட்ட வந்து எல்லாத்தையும் விட ரொம்ப நல்ல மலிவாக விற்கிறவேல். அவைகள்கிட்ட காய்ச்சி பார்ப்போம். எவ்வளோ காலமா ஒரு மணி போறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா இதுல பொங்கல் விசேட வியாபாரம் செய்யறது. என்ன மாதிரி பானைகள் என்ன விலையில் இருக்கு? 8ஆம் நம்பர் 440 ரூபா. நாங்க கிலோ குறைச்சி தான் விற்கிறோம், பெருசா லாபம் வைக்கிறது. தெரியும். சங்க கடை வந்து பழமையா மலிவு. அது மாதிரி பொங்கல் சாமான் இங்கே மலிவா விற்கிறீங்க. அடுத்த 9 இருக்கா? 9 வேற. அது 10ஆம் நம்பர் 570 ரூபா. 12ஆம் நம்பர் 680 ரூபா. 14ஆம் நம்பர் 820 ரூபா. 16ஆம் நம்பர் 940 ரூபா. 20ஆம் நம்பர் 1240 ரூபா. இப்ப 20ஆம் நம்பர் இதுல எத்தனை கிலோ போடலாம்? இதுல கிட்டத்தட்ட 2.5 கிலோ போடலாம். 2 கிலோ போடலாம். நம்மளா காணும். அதுக்கு போட மாட்டேன். பயிரெல்லாம் போட காணும். இதோட பெருசு இருக்கா? இதோட 22 இருக்கு. 1480 ரூபா. 24 இருக்கு. 1600. இதெல்லாம் கடைசி மேக்ஸிமம் இதை விட இதுல இதுல 3 கிலோ 3 கிலோ போடலாம். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா எம்பிசிஸால மலிவு விலையில வித்து வாங்கிக்கலாம். இதோட வேறு என்ன கொடுக்குறீங்க நீங்க? இதோட ஆகப்பை இருக்கு, மற்றது இருக்கு, கற்பூரங்கள், ஊதுவத்திகள், தேநெய். பொங்கல் சாமான் சில்லறையா கொடுக்குறீங்க? பொதி இல்லாம சில்லறையா. இதெல்லாம் 340 ரூபா. என்ன சாமான் இது? தசாங்கம். ரைட். நெய் இருக்கு 160 ரூபா. ஓகே. தேன் இருக்கு 100 ரூபா. சரி. இருக்கு விபூதி, சந்தனம், குங்குமம் எல்லாம் இருக்கு. ஆகப்பை இருக்கு. அதாவது பொங்கல் தேவையான தீப்பெட்டி, கட்படத்துல இருந்து எல்லாமே இருக்கு. சரி, ஓகே. பட்டாசு எல்லாம் பற்றி வைக்கிறேன். கோர பட்டாசு இல்லைன்னா இது 250 ரூபா. ரைட். சின்ன பட்டி இது 450 ரூபா. பெருசு 500 ரூபா. ரைட். இது பார்த்தீங்கன்னா பட்டாசு எல்லாம் பற்றி வைக்கணும். அண்ணா பேர் என்ன? பழமையா இதான் வரமா இல்லாட்டி? ரைட். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு திணிமலை சந்திலேருந்து ஒரு 200-250 மீட்டர் வரையுமே இப்படியே விசேட வியாபாரம் நடந்து கொண்டு பாருங்க. போலீஸார் வந்து அந்த ரசியை கட்டுப்படுத்தி வந்து வியாபாரத்துக்கு ஒத்துழைத்து கொண்டிருக்கணும். இங்கே உள்ள வரையும் போய் பாருங்க. இங்கே தோரணங்கள்லாம் கட்டியில் வைத்து கொண்டிருக்கணும். இங்கே உள்ளேயும் வந்து பொங்கல் வியாபாரம் தான். சிறப்பு பொங்கல் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கே ஒரு திருவிழா மாதிரி பொங்கலுக்கு முதல் நாள் வந்து இங்கே திண்ணவெளி சந்தையில் வியாபாரம் நடந்துருக்கு. இஞ்சி மஞ்சள், வாழைக்குலைகள், தோரணங்கள், பட்டாசுகள் அப்படி எல்லாமே வந்து விலை வச்சுருக்காங்க. அன்னாசி பழம் வந்துட்டு. ஆனால் என்ன அன்னாசி பழம்? அன்னாசி பழம் வந்து 250 ரூபா. கிலோ 250 ரூபா. ரீசன் அந்த இது 2-3 பழம் வேணா? 2-3 பழம் பெறும். 3 பழம் பெறும் நினைக்கிறேன். கிலோ வந்து 250 ரூபாயா? இது அவங்களை மற்ற விலையெல்லாம் காட்டிப்பேன். இதில் பிளாப்பழம் இருக்கு. ஆனால் என்ன இல்லை பிளாப்பழம்? அது பார்த்தீங்கன்னா துண்டா மட்டும் 200 ரூபா. மிச்ச பழங்களை விலை உங்களுக்கு காட்டிப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா பிளாப்பழம் வந்து துண்டு 200 ரூபாய் வைத்து கொண்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா முக்காணி விடுவாங்க. மா, பல, வாழை வந்து முக்காணி விடுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு எல்லா பழங்களுமே இங்கே இருக்கு பாருங்க. என்ன இஞ்சி மஞ்சிலையோ பார்த்தீங்களா? இஞ்சி மஞ்சில வந்து 100 ரூபாய் வித்து கொண்டிருக்கேன் பாருங்க. ஓகே. என்ன விலை இது? என்ன விலை? 150 ரூபாய் விற்கிறாங்க. அதுல 5 இருக்குது. 400 ரூபாய். 25 பீஸ் போட்டு அட்டவானம். இது வந்து உங்களுக்கு நான் இது வந்து 300 ரூபாய் கொடுக்குறேன். அதே இது 50 போட்டு வந்து 450 ரூபாய். இது விசில் அடிச்சு போறோம். இது 300 ரூபாய் கொடுக்குறேன். மலிவா தான் கொடுக்குறேன்.
எங்கள்ட்ட வந்து புது சாமான் மச்சாக்களை மாதிரி இந்த பழைய ஸ்டாக்கை கொண்டு வைக்கல. சரி சரி. இந்த மூலவடி மூலவடிய இது இப்படி கோர்வையா வந்து 800 ரூபா கொடுத்தாரு. ரைட் ரைட். இது வந்து 400 ரூபா போட்டு கொடுக்குறேன். இதுல பெருசு வந்து 800 ரூபா போட்டு கொடுக்குறேன். ரைட் ரைட். தொடர் வடிகள் இப்படி பார்த்தீங்கன்னா பட்டாசு எல்லாமே வந்து இங்கே மலிவாக வச்சு கொண்டு பாருங்க. பழங்கள் எல்லாம் வச்சு கொண்டு பாருங்க. இப்படி பாருங்க ஒரு அம்மா வந்து பழங்கள் இஞ்சி மஞ்சியில் கரும்பு கிராப்பெல்லாம் எல்லாம் வச்சு கொண்டுருக்கிறா. அது இப்படி நிறைய பேர் வந்து வியாபாரம் அது மாதிரி இளநீ வைக்கணும் பாருங்க. மாம்பழம் மலிவா பாட் என்ன விலை? ஒன்று வந்து 150 ரூபா. கடத்தக்குளம் வேணா கடத்தக்குளம் பழம் வந்து வச்சு கொண்டிருக்கணும் மலிவா. அப்படியே மாம்பழம் மலிவா வச்சு கொண்டிருக்கணும். பாத்தீங்கன்னா ஒரு ஐயா பொங்கல் பானை கரும்பு தடி எல்லாமே வாங்கிட்டு போறார். வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன பேரும் கூட? எனக்கு சுதா பேர். எவ்வளவு இருக்கீங்க? கனடால இருக்கிறேன். கனடால இருந்தீங்க. ரைட் ரைட். எப்படி இருக்கீங்க பொங்கல் இதுகள் கொண்டாடுங்க? அந்த மாதிரி இருக்கு. அங்க எல்லாரும் வீட்டுலாம் பொங்குவோம். இங்க வெளியில பொங்குற சந்தோஷம். ரைட் ரைட் ரைட். இந்த வேலை நல்லா களைகட்டி இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல இப்படித்தான் பொங்கல் உண்டா விசேட வியாபாரம் இப்படி நடக்குது. அங்க எப்படி அங்க என்ன கனடாவில்? அங்கே அநேகமா உள்ளுக்குலாம் பொங்கலாம், வெளியில சின்னவா இருக்கும். ரைட் ரைட். அப்ப அநேகமா அடுப்புலாம் பொங்குவோம், எல்லாரும் சந்தோஷமா செய்வோம். அப்ப எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் நீங்க வியாபாரம் பாருங்க? நாங்க 5 வருஷத்துக்கு ஒருக்கா வருவோம். எப்படி மாற்றங்கள்? மாற்றங்கள் ஒவ்வொரு முறையும் விலைக்க பெரிய மாற்றம் இருக்கும். ரைட் ரைட். கனடா அங்க மூன்றாவா மிசிசாகா டொரண்டோ. ஓகே. அப்ப எத்தனை நாள் நிற்பீங்க? 1 மாசம் நிற்போம். அப்ப எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் ஜாழ்ப்பாணத்துல பொங்கல் கொண்டாட போறீங்க நீங்க? நாங்க இப்போ 50 வருஷத்துக்கு கூட. ஆமா. எப்படி சந்தோஷம் அனுபவங்கள்? எல்லாம் ஓகேண்ணா ஓகேண்ணா. பார்த்தீங்கன்னா பொங்கல் வியாபாரம் சும்மா திருநெல்வேலியில் வந்து களை கட்டி இருக்கு. அதுங்க ரபிகையை கட்டுப்படுறதுக்கு போலீஸ் எல்லாமே வந்து நிற்கணும். இதை விட பார்த்தீங்கன்னா பின்னேரத்தில் பயங்கர ரசிகையாக இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து இங்கே பொங்கல் வியாபாரங்களாக இருக்கும். கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேலே இப்படி வந்து பொங்கல் விசேட கடத்தொகுதி வந்து இப்படி பொங்கலுக்கு முதல் நாள் வீடியோ பார்க்குறீங்களா? இன்னைக்கு பொங்கல் வியாபாரம் தான் இன்னைக்கு. ஓகே. இப்படி பார்த்தீங்கன்னா பொங்கல் வியாபாரம் செம்மையாக கலாட்டி இருக்கு. நீங்கள் பாருங்க. வணக்கம். அண்ணா இதெல்லாம் என்ன இல்லை? 200 ரூபா 250 ரூபா. ரைட் ரைட் ரைட். அண்ணா இடமே இது வியாபாரம் தானே? இல்லை கல்யாங்காடு. கல்யாங்காடு. ரைட். எப்படி இருக்கு வியாபாரம் உங்களுக்கு? வியாபாரம் கொஞ்சம் குறைவுதான். பாப்போம் மத்தியானம் ஆகட்டும். பின்னேரம் நல்ல க்ரௌடா இருக்கு. பின்னேரம் க்ரௌடா சரம் கொஞ்சம் குறைவு தானே. பின்னேரம் போக தான் வரும். ஓகே அண்ணா. ஓகே பாய்.